நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரகலம் நடந்துச்சுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பொண்டாட்டி காலில் இருந்த கொலுசை பார்த்தீங்கன்னா புரசை எப்படி அழுங்காப்பில் கள்ளிட்டு போய் கடைசியில் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகி புரசை என்னென்ன மாதிரி அடி வாங்கினாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பேர் சரோஜா, இவர் பேர் பார்த்தீங்கன்னா மணி. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான கேரக்டர் மாதிரி நடந்துக்குவார். ஆனால் அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் வேலைக்கு போவார் நம்ம தலைவர். மீதி 5 நாளும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அக்கா அப்படி இல்லை. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே வேலைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இருந்தாலும் இதை ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு 2 பேருமே கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒத்துமையாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்தளவுக்கு நல்லவங்க தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் தண்ணி வண்டி, அதாவது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார், எதுக்குமே கவலைப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம வடிவேல் அண்ணன் படத்தில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி சேம் கேரக்டர் தான். என்ன நடந்தாலும் எனக்கு என்னடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா மகளிர் குழுவில் சேர்ந்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோனை கட்டி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா பணம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க காலுக்கு ஒரு கொலுசு ஒன்று வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொலுசை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு அந்த அக்கா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு நீட்டாக ஊருக்குள்ளே அந்த ஒரு வாரத்துக்கு கெத்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் குறுன்னு நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தார் ஆட்டுருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இவரையும் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது அந்த அக்கா செலவு அந்த அக்கா பண்ணினாலும், ஆனால் அந்த லோன் எடுத்ததில் இருந்த நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எனி டைம் மப்பு தாங்க. எங்கே எப்போ பாருங்கள் விடிய காத்தாலையிலே மப்பில் தான் இருப்பார். ஒரு கட்டமாக அந்த லோனு காசெல்லாம் முடிஞ்சு போச்சுக்க 2 பேர்த்து கையிலையும். பழைய மாதிரி இவங்களோட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புது. நம்ம தலைவருக்கும் விடிய காலையில் குடிக்காமல் இருக்க முடியலைங்காட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டாவாக அந்த அக்காட்ட பேச்சு கொடுத்துட்டு நைட்டு நல்லா தாங்க படுத்து கூட தூங்கியிருக்கிறாரு. ஆனால் விடிய காலையில் நாங்கள் அக்கம் பக்கமெல்லாம் எந்திரிச்சு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு வெளியே ஓடியாந்து பார்க்குறோம். இந்த அக்கா என்னடானா நம்ம புருஷங்காரரோட மணியோட முடியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சும்மா கட்டை விளக்க மாற்ற திருப்பி பிடிச்சி குப்பு 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 குப்புன்னு நடு ரோட்லேயே சும்மா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா உட்ரின்ட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் எல்லாருமே போய் வேலைக்கு விட்டு ஏமா என்னம்மா ஆச்சு நல்லா தான் இருந்தீங்க, ஏன் இவனை போட்டு காலையிலே இந்த சாத்திட்டு இருக்கேன்னு அந்த அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார கேட்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கா அழுதுகிட்டு இந்த பாவி மனுஷன் இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன், இவனை குடிக்கிறதுக்கு காசு இல்லையா, வேறு எதுக்கு காசு இல்லை, இவெல்லாம் இருக்கிறத விட சாவறதே மேலு, இந்த உசுரை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு சும்மா காலங்காத்தாலே கழுவுன்னு கழுவி ஊற்றுதுங்க அத்தனை பேர்த்து முன்னாடியும். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் அறபோதில்ல ஓடுறே அதை மட்டும்தான் சொல்லணும் தவிர மனசு வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த அம்மா தெளிவாக என்னென்னு சொல்லுப்பில்ல அப்படின்னு கேட்கும்போது, அக்கா நான் லோன் எடுத்து கொலுசு ஒன்று வாங்கி போட்டிருந்தேன், அவன் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துகிட்டு போய் விடிய காலையிலேயே எனக்கு தெரியாமையே கழட்டிட்டு போய் காலங்காத்தால் எங்கேயோ வச்சு இந்த குடிச்சு விட்டு வந்துட்டான். இவனை என்ன பண்ணலாம், ஒன்று எனக்கு கொலுசு வந்தாகணும், இல்லைன்னா நான் இன்றைக்கி விளக்க மாத்திலே அவனை அடித்து நான் கொண்டு விட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஆக்ரோஷத்தோட ஆத்திரத்தோட இவரை பார்த்து அந்த அக்கா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அக்கம் பக்கம் இருந்தீங்கெல்லாம் எங்கடா கொண்டு போய் வச்ச, ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்டா அந்த பொட்டப்பிள்ளை சம்பாதிச்சு உன்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் நல்லாவாடா இருக்குது அப்படி இப்படின்னு விட்டு அட்வைஸ் பண்ணி கேட்கங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதாவது என்ன பண்ணிக்கிறாருன்னா, இல்லை மாமா காசு சுத்தமாக இல்லை, அதனால தான் ஒரு கொலுசு தான் கழட்டலான்னு பார்த்தேன், சரி ஒன்றை மட்டும் போட்டுட்டு எங்கே போக போகிறோன்னு 2ஐயும் கழட்டி விட்டேன், அதுக்கு மேலே வைக்கல, 1000 ரூபாய்க்கு தான் வச்சேன், யார்ட்ரா வச்ச அப்படின்னு பக்கத்தில் ஒரு அண்ணன் கேட்கும்போது ஒயின் ஷாப் கடைக்காண்டியாக தான் கொடுத்துட்டு வந்தேன், காசு இருந்தால் 1000 ரூபா அவளை போய் சம்பளம் வாங்கிக்க சொல்லு, இனிமேல் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அந்த அக்கா இதை கேட்டுக்கிட்டே இருந்தக்கா மறுபடியும் அத்தனை பேர் தடுக்க மறுபடியும் விளக்க மாற்ற எடுத்துகிட்டு வந்து தலையாக 2 சாத்துனாங்க. குப்புன்னு போய் செத்து போயிடுறேன், இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத, வீட்டு பக்கம் வந்தேன்னா காலை வெட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டே வாங்கண்ணா எங்கண்ணா ஒயின் ஷாப்காரங்க வீடு உங்களுக்கு தெரியுமாண்ணே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இன்னொரு அண்ணனை கூட்டிகிட்டு பணம் 1000 ரூபா வீட்டில் வச்சுருப்பாங்களான் இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக போய் நம்ம தலைவர் வச்ச கொலுசை வாங்கி மீட்டுக்கிட்டு ஒரு வழியாக வந்து சத்தம் போடாமல் இப்போ அக்கப்போர் இல்லாமல் நீட்டாக நிம்மதியாக நல்லபடியாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது. கிராமத்து பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 இல்லை எக்கச்சக்கமாக நடக்கும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.